இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு வெண்டைக்காய் போட்டு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. சேம் பேன்லேயே ஆயில் ஊற்றிட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வதக்கி விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய் போட்டு கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிடுங்க. கத்திரிக்காய் வேகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அந்த வாட்டரை மட்டும் ஒன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கத்திரிக்காய், வெண்டைக்காயோட சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ண தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே விட்டு கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ்னால் அது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு பொரிச்ச முட்டை.